வெல்கம் டு அவர் சேனல் இமான்ஸ் என்சைக்ளோபீடியா. இன்னைக்கு வந்து இது 3வது செஷன்பா. இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாலிகுல்ஸ் அண்ட் மாலிகுலார் மாஸ் இதை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து மாலிகுல்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஐடியா வந்து உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்றேன், பார்த்துக்கோ. இப்ப பார்த்தனா ஏபிசி ஆஃப் லாங்குவேஜ் என்ன சொல்லுவோம், லெட்டர்ஸ் உனக்கு வந்து தெரியணும். அதாவது தமிழ்ல பார்த்தோம்னா ஆனா ஊனா இருக்குல்ல, அ ஆ இ ஈ, அது உயிர் மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ்ல பார்த்தோன்னா ஏபிசி தெரிஞ்சா போதும். அதைத்தான் நான் சொல்லுவேன், ஏபிசி ஆஃப் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் என்ன இருக்கணும்னா உனக்கு வந்து ஆட்டத்தை பத்தி A to Z உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இங்க வந்து ஆட்டத்தை வச்சுட்டு மாலிகுலே ஃபார்ம் ஆகும். 1 or 2 atoms or 2 or more atoms combining together to form molecules அப்படின்னு சொல்லியிருப்போம். மாலிகுல்ஸ்க்கும் காம்பவுண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமே வரும், புரியுதா? அடுத்து இந்த லக்கத்தில் நான் தெளிவுபடுத்துவேன், நல்லா வச்சுக்கோ. இப்ப தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி லாங்குவேஜ் எடுத்துக்கோ. எனி லாங்குவேஜ்ல 2 or more letters joining together to form words, வேர்டை வந்து ஃபார்ம் பண்ணும், புரியுதா? இப்ப தமிழ்ல வந்து 2 எழுத்துக்களோ அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து வந்து ஒரு சொல்ல வந்து உருவாக்கும். இங்கிலீஷ்ல அதே மாதிரி TO2 TWO2 2 3 THRE3 அப்படி ஃபார்ம் ஆகுதா? இந்த மாதிரி இந்த ஆட்டம் வந்து 2 or more atoms combine together to form molecules. புரியுதா? அங்க வந்து லெட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது, செகண்ட் ஸ்டேஜுக்கு போகுது. லெட்டர்ஸ் எல்லாம் அந்த எழுத்துக்கள்லாம் ஜாயின் ஆகி அந்த செகண்ட் ஸ்டேஜ் அந்த சொல்லுங்கிற அந்த வடிவத்துக்கு போதா. அதே மாதிரி இங்க வந்து அணுக்கள்லாம் சேர்ந்து அந்த மாலிகுல் அந்த மூலக்கூறுங்கிற அந்த வடிவத்துக்கு போகுது, புரியுதா? அவ்வளவு இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோ, ஆட்டத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனாலேவும் ஆட்டம்னா என்னது, அதோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னா என்னது, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உனக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஏன்னா ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்துதே மாலிகுலர் ஃபார்ம் ஆகுது. அப்போ மாலிகுல்ஸோட வெயிட் வேணும்னா அந்த இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஒரு ஆட்டத்தோட தனித்தனியா அந்த வெயிட் எடுத்து அந்த சம்மேஷனை போட்டோம்னாலே, ஒரு கூட்ட தொகையை போட்டோம்னாலே அதோட வெயிட் வந்து நமக்கு கிடைச்சிடும்ல, அதையும் சொல்லுவாங்க. அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோ. இதுல வந்து உனக்கு ஹிண்ட்ஸ் எடுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்கும், அதனால நோட்டை ப்ரிப்பரா வச்சுக்கோ. பார்த்தோம்னா எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதி போடுவேன் அடிக்கடி, பார்த்திருக்கியா? E=mc² அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து சயின்ஸ் வந்து ஒரு பார்சல் கட்டி அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொன்னா நான் எந்த ஒரு அட்டைய அந்த பார்சல் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவேன்னா, எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன்னா, அந்த அட்டைங்கிற மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்னா E=mc² அந்த ஃபார்முலாத்தையும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே கம்பைன் ஆகி வந்துடும், சயின்ஸவே அதை வச்சு பொட்டலாம் கட்டிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்ப அடிக்கடி நான் அந்த சீக்வன்ஸ் எழுதி போடுவேன். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து அணுவோட ஆட்டத்தோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்னது, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படி எழுதி போடுவேன். அதுக்கடுத்து ஆட்டம்லாம் சேர்ந்து எலமெண்டா மாறுது, எலமெண்ட்லாம் சேர்ந்து மாலிகுல்ஸா மாறும். சில சமயம் மாலிகுலை ஸ்கிப் பண்ணிடுவேன், மாலிகுலே வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன், தேவைப்படுற இடத்துல இது எழுதுவேன். இல்லைன்னா காம்பவுண்ட்ஸ்க்கு போயிடுவேன் டைரக்டா. காம்பவுண்ட்ஸ்க்கு போயிட்டு காம்பவுண்ட்லாம் சேர்ந்து செல்லாம் சேர்ந்து டிசுவா மாறும், டிசுவெல்லாம் சேர்ந்து ஆர்கனா மாறும், ஆர்கன்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம், அப்படியே என்டையர் அனிமல். அதே காம்போசிஷன் நடக்கிறப்ப மாஸ் வந்து எனர்ஜியா மாறிடும். அந்த சீக்வன்ஸ் நம்ம அடிக்கடி எழுதி போடுறது. இந்த லக்கத்துல ஏன் நான் இந்த மாலிகுல்ங்கிற ஸ்கிப் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா. அது இப்பதே சரியான காலம் வந்திருக்கு. இப்ப 2-3 இடம் இருக்கு சயின்ஸ்ல. சயின்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு 2-3 இடத்துல இதே மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி உன்னைய வந்து குழப்ப பார்ப்பாங்க. அது என்னன்னாங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்ம ஹார்மோன்ஸ் படிப்போம், பயாலஜி ஒரு ஹார்மோன்ஸ் படிப்போம். ஹார்மோன்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல் ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் பட் ஆல் கெமிக்கல்ஸ் ஆர் நாட் ஹார்மோன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எல்லா ஹார்மோன்களும் வேதிப்பொருட்கள்,
ஆனால் எல்லா வேதிப்பொருட்களும் ஹார்மோன் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஹார்மோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹார்மோன்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்கு. GH ஹார்மோன், குரோத் ஹார்மோன் இருக்கு, FSS ஹார்மோன், பாலிகுல் ஸ்டிமுலேட் ஹார்மோன் இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா FHS பாலிகுல் ஸ்டிமுலேட் ஹார்மோன் இந்த மாதிரி இருக்கு. தாவரத்துல பார்த்தோம்னா ஜிப்ரலின், அஸ்டினின் இந்த மாதிரி எல்லாம் ஹார்மோன் இருக்கு. இது எல்லாமே கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனால நம்ம கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியா? ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன், அதாவது பெண் இனப்பெருக்க ஹார்மோன், ஆண் இனப்பெருக்க ஹார்மோன், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா எல்லா கெமிக்கல்ஸும் ஹார்மோன் ஆயிராது. இப்ப HCl எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஆசிட், ஒன் ஆஃப் த ஆசிட் அண்ட் கெமிக்கல் ஆல்சோ. அது ஒரு கெமிக்கல் கூட. ஆனா அது ஹார்மோன் நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க பாரு, all compounds are molecules but all molecules are not compounds. Why? அப்படிங்கிறதுக்கு இப்ப ஆன்சர் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலிகுல்ஸ்க்கு எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, a molecule is a combination of two or more atoms curled together by strong chemical forces of attractions. புரியுதா? strong forces of attraction இருக்குல்ல, strong forces of attractions, இது எதுக்கான லீடுன்னு தெரியுமா? கெமிக்கல் பாண்டிங், வேதி பிணைப்புன்னு சொல்லி ஒண்ணு படிச்சிருப்பேன் 9th இந்த பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாடத்துக்கான லீடு தான் பாது. புரியுதா? இன்னொரு தடவை வாசிக்கிறேன், நல்லா கவனி. A molecule is a combination of two or more atoms curled together by strong chemical forces of attractions. Chemical bonds. புரியுதா? chemical bondsங்கிறத சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் பாண்ட்ஸ்லயும் ஸ்ட்ராங் பாண்ட், வீக் பாண்ட் வரும். ஸ்ட்ராங் பாண்ட்ல என்னென்ன வரும்னா, அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட்ஸ். வீக் பாண்ட்ல வாண்டர் வால்ஸ் ஃபோர்சஸ், ஹைட்ரஜன் பாண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். புரியுதா? இது சும்மா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோ, யூஸ் ஆகும். அப்ப படிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப எதை நம்ம மாலிகுல்ஸ் சொல்லலாம், எதை காம்பவுண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, all compounds are molecules. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இரண்டு அல்லது மேற்பட்ட two or more atoms, புரியுதா? two or more atoms combine together to form molecules. இரண்டு அல்லது மேற்பட்ட atoms, அணுக்கள் இருந்தாலே அது மாலிகுல் தான். புரியுதா? இதை நான் வச்சுக்கலாம். அது ஹோமோடாமிக்கா, டைஅட்டாமிக்கா, ட்ரை அட்டாமிக்கான்னு அப்போ பார்த்துக்கலாம். டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ், அது சேம் டைப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, ஹோமோனா சேம் சொல்லியிருக்கேன். தெரிவிக்கோ. இப்ப மாலிகுல்ஸ்க்கு டெஃபினேஷன் பாருன்னா, two or more atoms are joining or combining together to form molecules. புரியுதா? இவ்வளவுதான் டெஃபினேஷன். டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ். புரியுதா? ஒரு ஆட்டம் தனிமையா இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த தனிமலம் தோப்பாதான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி. புரியுதா? டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ். இப்ப ஆக்சிஜன் ஒரு ஆட்டம். புரியுதா? அட்டாமிக் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. இன்னொரு ஆக்சிஜன், புரியுதா? atomic oxygen and another one atomic oxygen combining together to form molecular oxygen. புரியுதா? அட்டாமிக் ஆக்சிஜனும் சேர்ந்து மாலிகுலர் ஆக்சிஜன் உருவாக்கி இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ஹோமோ நியூக்ளியா டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். ஹோமோ நியூக்ளியா டை அட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டை அட்டாமிக் மாலிகுல்னே நீ எடுத்துக்கோ.
ஹோமோ நியூக்ளியரை விட்டுரு. அதனால நியூக்ளியஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு, பட் ரெண்டு ஆட்டம் வந்து சேர்ந்து இருக்குங்கிறது ஹோமோ நியூக்ளியா டை அட்டாமிக் மாலிகுல்ங்கிறது. நீ டை அட்டாமிக் மாலிகுல்னே எடுத்துக்கோ, குழப்பம் இல்லாம டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். இப்ப ஹைட்ரஜன், குளோரின் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆசிட்டா பேசாங்கிறத அடுத்து விட்டுக்கோ, அடுத்து பார்த்துக்கலாம். இது ஒரு மாலிகுல்பா, புரியுதா? ஹோமோ நியூக்ளியர்னா சேம் டைப், இதுவும் சேம் இதுவும் சேம், ரெண்டும் சேர்ந்தே O2 ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்க பாரு ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா இங்க வந்து குளோரின் இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட், வித்தியாசமான எலமெண்ட் இருக்கு, ஆனா ஒரு மாலிகுல உருவாக்கி இருக்கு, புரியுதா? நல்லா நான் வச்சுக்க, இந்த இலக்கத்துல மாலிகுல்னு சொல்லுவேன், இன்னொரு இலக்கத்துல காம்பவுண்ட் சொல்லுவேன். இது வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்ல போனா, இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஏ ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட், எல்லாம் புரோட்டோஜெனிக் ஆசிட், நிறைய பேர் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப காம்பவுண்ட்ஸ்க்கும் மாலிகுலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதான்னு சொல்றேன். எல்லா காம்பவுண்ட்ஸுமே மாலிகுல்னு ஏன் சொல்றாங்கிறக்காண்டி ஒரு விளக்கமே இது வந்து இது பிடிச்சிடுறோம். இப்ப இதுக்கு வந்து ஹெட்டிரோ நியூக்ளியர், ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ், ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல். மாலிகுல் தே, மூலக்கூறு தே, ஆனா ஹோமோ நியூக்ளியர். ஒரு இதோட நியூக்ளியஸ் ஒன்னா இருக்கும், அதாவது 16 எலக்ட்ரான், நியூட்ரானும் புரோட்டானும் ஒரே மாதிரி இருக்கும். அதே நியூக்ளியஸ்னா தானே, நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்ததுதான் நியூக்ளியஸ், எலக்ட்ரான் நம்ம சேர்க்க மாட்டோம்ல, அதையும் இங்க சொல்லியிருக்கோம். இங்க வந்து ஹெட்டிரோ நியூக்ளியர், ஹெட்டிரோ நியூக்ளியர் டை அட்டாமிக், டையா ட்ரையான்னு சொல்லி பாத்துக்கோ, இதுக்கு அடுத்து ட்ரை வரும், அதனால சொல்றேன். ஹோமோனா சேம் டைப், சேம் அர்த்தம். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் கைண்ட் அர்த்தம், டிஃப்ரெண்ட் டைப்னு அர்த்தம், புரியுதாப்பா? ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல், ஹெட்டிரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கோ. இதுவே எக்ஸாம்பிள்ஸ். இப்ப ஏன் இப்ப மோனோனா 1, டைனா 2, மோனோ உனக்கு தெரியுதான்னு தெரியல, மோனோ இது வந்து லத்தீன் 1 2, லத்தீன்ல 1 2 சொன்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். மோனோ, டை, ட்ரை, ட்ரைனா 3, பியூட்டு, பென்ட்டு அப்படின்னா பியூட்னா 4, பென்ட்னா 5, ஹெக்ஸ், ஹெப்டா, ஆக்டா, இப்படிதான் போய்கிட்டே இருக்கும், 8 9 போய்கிட்டே இருக்கும், ஹெக்ஸா, ஹெப்டா அப்படின்னு சொல்லிட்டு. இத 3 இப்ப 3 மாலிகுல்ஸ், 3 ஆட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அது வந்து பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் சொல்லிடுவாங்க, புரியுதா? பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ். இத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ, ஹோமோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ், புரியுதா? அதுக்கு அடுத்து பார்த்தனா, நான் நோட்ஸ் எடுத்தோம்னு சொன்னேன் பாத்தியா, அந்த டாபிக்ல வர்றோம். அல்லோட்ரோப்ஸ், அல்லோட்ரோப்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வா. அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லி கேட்டா, இப்ப அல்லோட்ரோப்ஸ் என்ன சொல்லிட்டுனா, சேம் எலமெண்ட் have different chemical and physical properties. புரியுதா? Same elements have different chemical and physical properties. ஒரே எலமெண்ட் தான், ஒரே எலமெண்ட், ஒரே ஆட்டம் தான். எலமெண்ட்லாம் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டத்தாலும் உருவாக்கப்பட்டிருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அது கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மட்டும் மாறும். ஏன்னா அதுல இருக்க அந்த கெமிக்கல் பாண்டிங்கோட நேச்சர்னால இதெல்லாம் மாறும், புரியுதா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, இங்க புக்ல வந்து உனக்கு கொடுத்துருக்க வந்து ஆக்சிஜனை கொடுத்துருக்காங்க,
ஆக்சிஜனோட அந்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசோ வந்து அதோட அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ். உனக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிற வேண்டியது கார்பன் எடுத்துக்கோ. கார்பனோட அல்லோட்ரோபிக் ஃபார்ம் வந்து கிராஃபைட் இருக்குல்ல, கிராஃபைட் 1, கிராஃபைட். ரெண்டாவது டயமண்ட், டயமண்ட் வந்து 2. மூணாவது பார்த்தோன்னா ஃபுல்லரின் ஒண்ணு இருக்குப்பா, ஃபுல்லரின் ஒன்று இருக்கு. இதா கிராஃபைட்னா வேற ஒண்ணும் கிடையாது. இது இருக்குல்ல பென்சில், இப்ப கூட நீடில் பென்சில்ல போட்டு எழுதுறீங்களா, அதுதான் கிராஃபைட். கிராஃபைட் வந்து இந்த இது குட் கண்டக்டர், மின்சாரத்தை நல்லா கடத்தக்கூடியது, மின்சாரத்தை வெப்பத்தை. டயமண்ட் அதுவும் ஒரு கார்பன், புரியுதா? புல்லா எங்க பார்த்தாலும் கார்பனாத்தே இருக்குதுல, பூரா கார்பன் கார்பன் கார்பனாத்தே இருக்கும். இதுலயும் பார்த்தோன்னா கார்பன் கார்பன் கார்பனாத்தே இருக்கு. டயமண்ட் என்ன சொல்லிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒண்ணும் கிடையாது, அது நேச்சர் அப்படி. அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில நொறுக்கணும்னா வெறும் கறி மட்டுமே கிடைக்கும், சாம்பல் கறி. அதுக்கடுத்து ஃபுல்லரின்ங்கிறது இன்னொரு அல்லோட்ரோபிக் ஃபார்மா கார்பன், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ உனக்கு பார்த்தோன்னா இது ஆக்சிஜனோட அந்த அல்லோட்ரோபிக் ஃபார்மை வந்து கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஆக்சிஜன் ஆட்டம், ஆக்சிஜன் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அது ஆக்சிஜன் சேம் கைண்ட் ஆஃப் பாண்ட். இப்படி இருக்கா? இன்னொன்னு பார்த்தோம்னா ஓசோன். ஓசோனுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா O3. இது நல்லா நான் வச்சுக்கோ. இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் இருக்குல்ல, அதுல பூரா ஓசோன் ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஓசோன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓசோன் எப்படி குறையுது, இதெல்லாம் வந்து இது வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டோம்னா மூணுமே எலமெண்ட் ஒரே இது. எலமெண்ட் இங்கேயே ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயே ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் ஆட்டம் என்ன ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். இந்த மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் எதுவுமே சேஞ்ச் எல்லாம் கிடையாது. அதோட ஸ்ட்ரக்சர், தட் மீன்ஸ் அந்த பாண்ட் இருக்குல்ல, பாண்டோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தே அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து சேஞ்ச் ஆகுது, புரியுதா? அதுதான் இந்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனு, கார்பன் இதெல்லாம் சொல்றது. இந்த அல்லோட்ரோப்ஸ்ங்கிறது ஹைலி ப்ரொனவுன்ஸ்ட் இன் சயின்ஸ், எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி. You should know these kind of words. It will help you in higher studies. Okay, இதை நோட் பண்ணிக்கோ. இப்ப அட்டமோசிட்டி, அட்டமிசிட்டி, அட்டமிசிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டா எத்தனை எலமெண்ட் அதுல பிரசன்ட் ஆயிருக்கோ அதுதான் இப்ப அட்டமோசிட்டி, புரியுதா? எத்தனை சேம் கைண்டா டிஃபரெண்ட் கைண்டான்னு பார்க்க கூடாது, எத்தனை எலமெண்ட் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நீ பார்க்கணும், புரியுதா? இது வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸ், கோமோநியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகூல்ஸ். எத்தனை ஆட்டம் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு? 2. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அப்ப இதோட அட்டமிசிட்டி 2. இங்க எத்தனை பாருங்க? 1 2 3. இப்ப இதோட அட்டமிசிட்டி 3, புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தனா இப்ப H2SO4 வச்சுக்கோ. H2SO4 அதோட அட்டமோசிட்டி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா H2SO4 இதோட அட்டமோசிட்டி எவ்வளோப்பா? 2 3 3 4 7. புரியுதா? எத்தனை நம்பர்ல பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு ஹைட்ரஜனே 2 இருக்கு, ஆக்சிஜனே 4 இருக்கு. எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தோன்னா 3 டைப் தான் இருக்கு. ஹைட்ரஜன் ஒரு டைப்பு, சல்பர் ஒரு டைப்பு, ஆக்சிஜன் ஒரு டைப்பு. அப்படி பார்க்க கூடாது, எத்தனைல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹைட்ரஜன் 2 இருக்கு, சல்பர் 1 இருக்கு, ஆக்சிஜன் 4 இருக்கு, புரியுதா? இதே அட்டமோசிட்டி ஆஃப் காம்பவுண்ட்ஸ், புரியுதா? காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். இப்ப ஏன் சொல்றோம்னு சொல்லி தெரியுதா? ஆட்டம்ஸ் எல்லா காம்பவுண்டையும் நம்ம மாலிகுல்னு சொல்லலாம், ஆனா எல்லா மாலிகுல்ஸையும் நம்ம காம்பவுண்ட் சொல்ல முடியாது, புரியுதா? அதுக்கு ரீசன் இதுதே. என்ன கேட்டோம்னா 2 or more atoms present ஆயிருந்தாலே அது வந்து காம்பவுண்ட் தான். இதுவும் ஒரு காம்பவுண்ட் தான். எல்லா காம்பவுண்டும் மாலிகுல் ஆகாது அப்படிங்கிறது
இது இது. ஆனா எல்லா காம்பவுண்டையும் மாலிகுல் நம்ம அழைக்கலாம். 2 or more ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிருந்தாலே அது ஒரு மாலிகுல். இப்ப H2SO4 எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட், எஸ்பெஷலி த கிங் ஆஃப் ஆல் ஆசிட்ஸ், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்லுவாங்க. H2SO4 மோஸ்ட் ஆஃப் பிளேசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால இதை கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்லுவோம். இது வந்து H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இதை வந்து நம்ம மாலிகுல்ஸ் சொல்லலாம், ஏன்னா 2 or more ஆட்டம்ஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஆனா காம்பவுண்ட் அப்படி சொல்ல முடியாது. காம்பவுண்ட்ஸ் பூராத்தையும் மாலிகுல்ஸ் சொல்ல முடியாது, மாலிகுல்ஸ் சொல்லலாம். ஆனா மாலிகுல்ஸ் பூராத்தையும் காம்பவுண்ட் சொல்ல முடியாது, ஏன்னா காம்பவுண்ட்ஸ்னு ஒரு சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ, இதோட செஷன் முடிப்போம். காம்பவுண்ட்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்து உனக்கு கொடுக்கல. காம்பவுண்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோல அது வந்து இன்னொன்னு கூட கம்பைன் ஆயிருக்கும். புரியுதா? அது இதேப்பா காம்பவுண்ட். மாலிகுலுக்கும் காம்பவுண்டுக்கும் அது இதே வித்தியாசம், பெரிய வித்தியாசம். காம்பவுண்ட்ஸ் வந்து காட்டுற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதோட ரேஷியோ, அது எந்த லெவல்ல அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா இதே ரேஷியோட எத்தனை தடவை சேர்த்தாலும் சேரும். ஒரு தடவை சேர்த்தோடனே இப்ப குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. குளுக்கோஸ்க்கு C6H12O6. இது வந்து ஒன் ஆஃப் த கார்போஹைட்ரேட், எஸ்பெஷலி மோனோசாக்கரைட். புரியுதா? மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், ட்ரைசாக்கரைட் இதெல்லாம் வரும். சும்மா எடுத்து வச்சுக்கோ. இதை வந்து நம்ம மாலிகுல்ஸ் சொல்லலாம், ஏன்னா 2 or more ஆட்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, சேர்ந்துருக்கு, இதுல வந்து சேர்ந்துருக்கு. அப்ப இதை வந்து நம்ம மாலிகுல்ஸ் சொல்லலாம். அப்ப காம்பவுண்ட்ஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சி வந்து C6 1 டைம் இருக்குன்னு வச்சுக்கோ, 1 மடங்கு இருக்கு C6. இதை விட இது 2 மடங்கு இருக்கு, 12. ஏன்னா 2 times 6 are 12. இது கூட கம்பேர் பண்றப்ப இது 1 times. அப்போ 1:2:1 இந்த ரேஷியோல ஃபார்ம் ஆயிருக்கா. நீ எத்தனை தடவை குளுக்கோஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணாலும் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இதே ஒரு இன்கிரியன்ட், அதாவது இதுக்கு தேவையான இன்கிரியன்ட் என்னது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கான கண்டிஷனை கொடுத்து நீ ரெடி பண்ணனா எத்தனை தடவை உருவாக்குனாலும் இதே உருவாகும். இந்த ப்ரொபோஷன்லதே, இந்த ரேஷியோலதே உருவாகும். இதுதான் காம்பவுண்ட்ஸ்க்கும் மாலிகுலுக்கும் இடையிலான அந்த மிகப்பெரிய வித்தியாசம். புரியுதா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உனக்கு கேட்டனா கார்போஹைட்ரேட், ஹைட்ரோ கார்பன், இது வந்து இந்த கன்ஃபியூசிங் வேர்டு கணக்கா இருக்கும். கார்போஹைட்ரேட், ஹைட்ரோ கார்பன். கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ஸ் are joined together in the ratio of 1:2:1. இது வந்து ஒரு ஓல்டு டெஃபினேஷன். புது டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி கேட்டனா, பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். இதை மட்டும் நீ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ, ஏன்னா ஹைட்ரோ கார்பன் வந்து நம்ம படிக்கிறோம். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் சொல்லி கெமிஸ்ட்ரி லாஸ்ட் போடும், அப்போ இது வந்து தேவைப்படும். இப்பே லீடை கொடுத்துட்றேன். கார்போஹைட்ரேட், 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 ஹைட்ரோ கார்பன், ரெண்டும் மிக்ஸ் ஆகும். கார்போஹைட்ரேட், ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பன்ஸ் வரணுங்களப்பா. ஒன்லி இட் ஹேவ் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ஒன்லி. இப்படி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றது. இதை நீ நோட்ஸ் எடுத்துக்கோ. இந்த காம்பவுண்ட்ல நீ எங்க பார்த்தாலும் ஹைட்ரஜனும் கார்பன் மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இல்லைன்னா நீ எப்படி பாக்குறனா, மீத்தேன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், இப்படி நோட் எடுத்து வச்சுக்கோ. மீத்தேன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் இன்னொன்று இருக்கு, அந்த டாபிக்ல போவேனா. மீத்தேன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைட்ரோ கார்பன். CH4ங்கிறது மீத்தேன், மீத்தேன் இந்த இதுக்கு பேரு. இதுதான் பிரைமரி. புரியுதா? இப்ப ஆட்டம்ஸ்னா என்னது, மாலிகுல்ஸ்னா என்னது, ஆட்டத்துக்கு மாலிகுல் உள்ள தொடர்பு என்னது, எல்லா காம்பவுண்ட்ஸையும் ஏன் மாலிகுல்னு சொல்லலாம், ஆனா எல்லா காம்பவுண்டையும்
எல்லா காம்பவுண்ட்ஸையும் ஏன் மாலிகுல்னு சொல்லலாம், ஆனா மாலிகுல் சூப்பராட்டி ஏன் காம்பவுண்ட் சொல்லக்கூடாது, அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அட்டமோசிட்டி, அல்லோட்ரோப்ஸ் இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. மாலிகுல்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, two or more atoms combined together to form molecules. Then that will be classified into two types furtherly: homoatomic molecules, homodiatomic molecules, and heterodiatomic molecules. If it is have three kinds of atom in its structure, then that will be called as triatomic molecules. Okay, then it have more than three atoms in its structure, then that will be called as polyatomic molecules. It's it okay with it? You are okay with it? Okay. I get the atomicity, allotropes, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கப்பா. இன்னைக்கு இந்த ஹவரோட முடிச்சுக்கலாம்.